மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம் இருக்கட்டும், டெட் எக்ஸாமில் இருக்கட்டும், இப்போ எலெக்ஷன் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த தேர்தலில் எப்படி அவங்க போட்டியிடுறாங்களோ நம்மளும் இந்த தேர்வில் நாமும் போட்டியாளர்கள் தான். வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்கல்ல, நம்மளும் வேட்புமனு தாக்கல் தான் செய்ய போகிறோம். அவங்க எப்படி பிரச்சாரம் அங்கங்கன்னு போய் எல்லா பக்கமும் நலத்திட்டங்களை அறிவிக்க போகிறாங்க. நம்ம நலத்திட்டங்களை அறிவிக்க அவங்க ஒழுங்காக படிச்சிருக்கணும்ல. நம்மளும் நல்லா படிச்சுட்டு இன்னொருத்தருக்கு சொல்ல போகிறோம். இப்படி தான் படித்தோம், இப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இன்னொருத்தருக்கு சொல்ல போகிறோம். நம்மளும் என்ன பண்ணுறோம், இந்த விஷயங்கள்லாம் படிச்சிருக்கேங்கிறத தெளிவாக இருக்க போகிறோம். ரைட்டா? கடைசியில் ஃபைனல் எலெக்ஷனில் எப்படி கட் ஆஃப் ரீதியில் எப்படி ஜெயிக்க போகிறாங்களோ அதே மாதிரியே நம்மளும் கட் ஆஃப் ரீதியாக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அந்த சீட்டில் போய் அவங்க எப்படி உட்கார போகிறாங்களோ நம்மளும் அதே மாதிரி உட்கார போகிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்கள விட ரொம்ப நல்லவங்க நம்ம. யார்? தேர்தலில் நிற்கிறவங்கள விட அதிக நல்லவங்க நம்ம. ஏன்னா அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை போட்டியிடுறவங்க, நம்ம வருஷம் போட்டியிடுறோம். எப்படி 5 வருஷத்துக்கு ஒரு முறை போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும், வசதி இருக்கும். ஆனால் நம்ம அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு எக்கனாமி இல்லாமல், எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், வேட்புமனு தாக்கல் பண்ணுறது கூட நம்மகிட்ட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு உடனே வாங்கி அப்ளிகேஷனை போட்டு நம்ம கஷ்டப்பட்டு புக்ஸு மெட்டீரியலை வாங்கி நம்ம நல்லா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுறோம். ஒரு வருஷம் கிடைக்கலனாலும் அடுத்த வருஷம் இன்னொரு முயற்சி எடுக்கிறோம். அடுத்த வருஷம் கிடைக்கல அடுத்து இன்னொரு வருஷம் முயற்சி எடுக்கிறோம். அடையாமல் விடக்கூடாதுங்கிற மாதிரி அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ அவங்களோட நம்ம எவ்வளோ தான் டாப் டக்கர் தான். இந்த நேரங்களில் நீங்கள் ஒன்று தான் செய்யணும். யார் கூட்டணி வைக்கிறா, என்ன போய்கிட்டு இருக்கு, தேர்தல் அறிக்கை வருதா, ஜஸ்ட் பார்த்துக்காங்க. அவ்வளோதான். எல்லாம் நல்ல விஷயம் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு எடுத்து வச்சுக்கிறணும். ஓட்டு போடுற அன்றைக்கி மட்டும் கரெக்டாக போய் ஓட்டை போட்டுருணும். அது ஓட்டு போடலைன்னா நம்ம அதை விட அசிங்கம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இருந்து ஒரே நாள் தான் அந்த மரியாதை. அந்த ஒரு நாள் மரியாதையும் விட்டுவிட்டோம்னா எதுக்கு உலகத்தில் நம்ம வாழ போகிறோன்னு தெரியல. அதனால் ஓட்டு போடுறது என்ன செய்யணும், அது போட்டுருணும். அதை தாண்டி தேர்வில் நம்ம ஜெயிக்கணும்னா நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த டிவியெல்லாம் குறைச்சிருங்க தயவுசெய்து. இந்த எலெக்ஷன் நியூஸு, எலெக்ஷன் டப்மாஸு, டிக்டாக்கா அது என்னத்தையோ வரும், அது ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து எனக்கு என்னென்னா நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ யூடியூப்பில் அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எல்லாருமே இதை செய்வாங்களா? செய்ய முடியாது. இப்போ முந்தானேத்து நானே டிவியில் உட்காந்து 3/4 மணி நேரம் தேர்தல் நியூஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், மெய் மறந்து எல்லா வேலையை விட்டுட்டு. அப்போ தான் நினச்சேன், என்னடா நம்ம வருஷம் இப்படி உட்காந்து நம்மளே இப்படி உட்காரமே ஸ்டூடெண்ட் எப்படி இருக்க மாட்டாங்கன்னு. பார்க்க வேணான்னு சொல்லலை, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் 1/2 மணி நேரம் ஒதுக்காங்க. இல்லாட்டி தேவையில்லைங்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. யார் வந்தாலும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப போட்டு குழப்பிக்கிற வேணாம். கூட்டி கழிச்சு அவங்களா ஒரு முடிவுக்கு வரட்டும். கூட்டணி அதுன்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வரட்டும். யாரோ நிற்கட்டும். கடைசியில் தெளிவாக மட்டும் ஓட்டு போடுறதுல தெளிவாக இருந்து அன்றைக்கி பார்த்து கடைசி நாளில் முடிவு எடுத்து இது பண்ணிக்காங்க. அதர்வைஸ் நீங்கள் எந்த விதத்துலையும் இந்த தேர்வு எழுதுறவங்க மட்டும் தேவையில்லாம் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணி நீங்கள் தேவையில்லாமல் அடாப்ட் ஆகி அப்புறம் ஐயோ இந்த எலெக்ஷனால தான் அது நிறையா பேர் நம்மளால இருக்காங்க. காரணம் சொல்கிறதுல கில்லாடி மன்னர்கள். காய்ச்சல் எனக்கு அதனால் படிக்க முடியல. காய்ச்சலுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஒருத்தருக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதோ அவர் தான் எக்கனாமிக்ஸ் புத்தகத்தை எடுத்து 2 பாடங்கள் படித்தால் உடனடியாக காய்ச்சலே சரியாகிவிடும். இது என்னுடைய தத்துவம். உண்மையவங்க காய்ச்சல் வந்த அன்னைக்கு 2 எக்கனாமிக்ஸ் பாடம் படித்தா காய்ச்சலே ஓடி போயிடும். ஏன்னா அப்படி இருக்கும் நம்ம பாடம். அதனால் படிக்கிறதுக்கும் நம்ம உடல்நிலைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம உடல்நிலை நல்லா இருந்தால் படிக்க முடியாது, ஏற்றுக்கிறேன். சொல்கிற எதையும் எதிர்கொள்ளணும். நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். எக்ஸாம் இப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறோம், போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறோம். அன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நீங்கள் பரீட்சைக்கு போகாமல் இருப்பீங்களா? பக்கத்தில் ஹெல்ப்பிங் கூட வச்சு காரை பிடிச்சி கூட போய் எக்ஸாம் எழுதிடுறது இல்லை. நான் ஒரு எக்ஸாமெல்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அவங்க நாள் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. நைட்டு ஃபிக்ஸ் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. நைட்டு அவங்களுக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அடுத்த நாள் காலைல கார் பிடிச்சி அவங்க திண்டுக்கல் தான் கார் பிடிச்சி காலைல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த பொண்ணு எழுதிட்டு போகுது. அந்த குடும்பத்தோடு வெளியே நின்றுருந்தாங்க. அந்த பொண்ணு எத்தனை வருஷமாக பண்ணி டிஎன்பிஎஸ் படிக்கிறேன், லாஸ்ட் 3 மந்த்ஸாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. லாஸ்ட் 3 மாதம் படிக்கிறாங்க. அவங்க பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை அவங்க குடும்பமே நின்றுருந்தாங்க வெளியே, அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வர வரைக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆசை. ஐயா அன்னைக்கு எனக்கு இல்லை, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், எழுதாமல் இருக்கலாம்ல. அப்போ அன்னைக்கு எழுத தெரிஞ்ச நீங்கள் படிக்கிற அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த எலெக்ஷனும் சரி, எலெக்ஷன் வர்றது போகிறதெல்லாம் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வருது. அங்கே டெல்லியிலேருந்து வருது போகுது எல்லாம் சேர்த்தேன். நம்ம தெளிவாக இருக்கணும், நம்ம பாதையில் தெளிவாக இருக்கணும். அதுக்காக டிவியை கொஞ்சம் குறைச்சிடணும். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எலெக்ஷன் சம்மந்தமான நியூஸில் நம்ம பரப்புறது நம்ம வேலை அது இல்லை. வரும் ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் வரும், இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க, இதை பரப்புங்கள், இதை செய்யுங்கள். நமக்கு அது வேலை இல்லை. ஏன் வேலை அது இல்லை. பரப்புகிற வேலை ஏன் வேலை இல்லை. நீ பரப்புன்னா நீ பரப்பு, நீ வேலை வெட்டிலாம் உட்காந்துருக்க நீ பரப்பு. நம்ம வேலை அது இல்லை. நம்ம வைராக்கி எங்கே இருக்குது, நம்மளோட எண்ணம் எங்கே இருக்குது, நம்ம வீட்டாலும் நம்ம முன்னேறி ஜெயிக்கணும். அப்போனா தான் ஊர் ஜெயிக்கும். அப்புறம் ஊர் ஜெயிச்சா தான் நாடு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம கான்செப்டில் இருக்கணும். நம்ம வீட்டிலேயே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒன்றும் செய்யாமல் நான் போய் நாட்டை திருத்துறேன் வீட்டை திருத்துறேன்னா ஒன்றும் ஆகாது. அதுக்காக சொல்கிறேன், நம்ம வீடளவில் நம்ம ஜெயிக்கணும், பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். இந்த தேர்வில் சொல்கிறேன். இப்போ பிஸ்னஸ் மேனுக்காரவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நான் இவ்வளோ நேரம் பேச மாட்டேன். பிஸ்னஸ் மேனுக்காரவங்க என்ன ஒன்றுனா, எப்போ எலெக்ஷன் ஒரு பார்வை பார்த்துக்கப்பா, ஏன்னா தொழிலுக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது.
நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணோம்னா ஒரு அது அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்குது, நீ பாருப்பலாம். நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் ரைட்டா, நமக்கும் ஒரு சில சம்மந்தம் இருக்கும். இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு அதை சம்மந்தப்படுத்தி படிப்பை கெடுத்துறாங்க. ஏன்னா மே மாதம் வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்கும் அது இதுன்னு போட்டு உங்களை அப்புறம் இது பண்ணிவிட்டு அப்புறம் ஜூன்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து 2 மாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேங்க, தயவுசெய்து தெளிவாக இருங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு தைரியமாக அப்படியே சட்டை பட்டனை அவுத்து விட்டு அழகாக போய் ஒரு ஓட்டை போட்டு வந்துருங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேங்க்யூ டு ஆல். கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பேசுனது எதுக்கானா, எந்த வலையிலையும் மாட்டிக்கிறாங்க, எங்கேயும் போய் அலையாதீங்க, அது இதுன்னு போய் தேவையில்லாம மாட்டிக்கிறாங்க. தெளிவாக இருங்க. நம்ம பெற்றவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம தெளிவாக இருக்கணும், நம்ம யங்ஸ்டர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கேன். இந்த தேர்தலில் அவங்க போட்டியிடுறாங்க, இந்த தேர்வில் நம்ம போட்டியிடுறோம். அவங்க ஜெயிக்கிறாங்களா நம்ம ஜெயிக்கிறாங்களான்றதை பார்த்துக்குறோம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.